இப்போது சைலண்ட் வோக் FPS கேம் மேக்கர் 2 எப்படி ஒரு கதவு செய்வது என்று பார்ப்போம். நாங்கள் முதலாவது பகுதியில் நிலம் அமைப்பதை பார்த்தோம். அதன் பின்பு சுவர் அமைப்பதும் கூரை அமைப்பதும் ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இங்கே சுவர் அமைப்பதற்கு இதை அழுத்தி சுவர் அமைத்துக் கொள்ளலாம். இதை திருப்புவதாக இருந்தால் R கீ அழுத்தி இதை திருப்பி மற்ற பக்க சுவர் அமைத்துக் கொள்ளலாம். இதில் மேலே தொடர்ந்து கட்டுவதாக இருந்தால் ஒரு சுவர் அமைத்து அதை பேஜ் அப் விசையின் மூலம் கீபோர்டு கீயின் மூலம் உயர்த்தி தெரிவு செய்ய வேண்டும். தெரிவு செய்துவிட்டு அதை பேஜ் அப் கீயின் மூலம் உயர்த்தி வைக்கலாம். ரெண்டாவது நிலையாக வைக்கலாம். இப்படி அதுபோன்று கூரை அமைப்பதாக இருந்தாலும் கூரைக்குரிய அடையாளத்தை அழுத்தி இங்கே தேவையான டெக்ஸ்சரை தெரிவு செய்து அதை அமைத்துக் கொள்ளலாம். இது இப்படி அமைத்துக் கொள்ளலாம். மேலே திரும்ப இருந்தால் திரும்பவும் அதை செலக்ட் பண்ணி மேலுக்கு நகர்த்திக் கொள்ளலாம். பேஜ் அப் மூலமாக மேலுக்கு நகர்த்திக் கொள்ளலாம். இங்கே அமைத்துக் கொள்ளலாம். சரி, இன்று கதவு செய்வதற்கு இங்கே கதவு செய்வதற்கு இடம்பெற்றது. இதற்கு கதவை அடித்து கதவுக்குரிய இங்கே மற்ற நிகழ்ச்சி செய்யலாம். இதை எடுத்துக்கிறோம். கதவுக்கு எடுத்துக்கிறது. இதை எடுத்து இங்கே வைத்துக் கொள்வோம். கதவு இதை அசைவ் செய்ய வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக பிளேயர் கிட்டே செய்யும்பொழுது அதை திறந்து கொள்ளும். அதற்கு நீங்கள் இந்த கதவை எடிட் பண்ண வேண்டும். விசையை அழுத்தியவரை மவுஸால் ஒரு கிளிக் செய்யுங்கள். இதில் அழுத்தி கொண்டு இங்கே கிளிக் செய்திருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே ஜெனரல் அழுத்தி அவைலபிள் ஒரு லிசன் டு தி ட்ரிக்கர். இது ஒரு ட்ரிக்கர் மூலமாக கதவை திறக்கும். அதாவது திறப்பு அல்லது வேறொரு பொருளை தொடும்பொழுது எடுக்கும்பொழுது கதவு திறந்து கொள்ளத்தக்கனையாக செய்வதற்கு அது இருக்கு. இக்னோர் லைட்ஸ் என்பது இருட்டிலும் கதவு தெரியக்கூடியதாக இருக்கும். எந்த வெளிச்சம் இல்லாமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கும். அடுத்தது அது ரெண்டும் இருக்கட்டும். சென்சர் டிஸ்டன்ஸ் ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் இங்கே போட்டிருக்கிறாங்க. 32 ஒரு அளவு இருக்கிறது. 32 அலகுகள் நாங்கள் சென்றமான கதவிலிருந்து 32 உள்ளே சென்றமானால் திறந்து கொள்ளும். அதே போன்று 64 அலகுகளை விட்டு வெளியே வந்தோமானால் மூடிக்கொள்ளும். அதுக்கு நீங்கள் விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம். ஓப்பன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ண வைப்போம். பிறகு திறப்பை கொண்டு இன்னொரு முறை பார்ப்போம். சவுண்ட் தேவையான சவுண்டை தெரிவு செய்து கொள்ளுங்கள். நீங்களாகவும் சவுண்ட் ஃபோல்டருக்குள் சவுண்டை வைத்துட்டு இங்கே தெரிவு செய்து கொள்ளலாம். அனிமேஷன் லென்த் 15 மிக விரைவாக திறக்கும். நீங்கள் ஸ்மூத்தாக திறக்கமாக இருந்தால் இந்த நம்பரை கூட்டிக் கொள்ளுங்கள். 15, 30 ஆகும், 45 ஆகும் கூட்டிக் கொள்ளலாம். அதுக்கு மேலும் கூட்டிக் கொள்ளலாம். க்ளோஸ் திரும்பவும் க்ளோஸ் பண்ணுவதற்கு ஒரு சவுண்ட் எடுப்போம். அந்த போன்று இதையும் நீங்கள் விரும்பினால் கூட்டிக் கொள்ளலாம். இதை 15 விட்டு அந்த வித்தியாசத்தை பார்ப்போம். ஓகே, இனி என்ன ஒன்று இருக்குது, கதவு எப்படி திறக்கும் என்பதை நிர்ணயப்படுத்துறது. இப்போ இந்த கதவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறது கதவுடைய அனிமேஷன். இந்த அனிமேஷனில் கதவு பூட்டி இருக்கிறது. இதை ஒரு கிளிக் பண்ணியிருந்தால் திறந்தது போன்று அமையும். அப்போது இந்த கதவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த மூவ் பண்ணியும்
திருப்பியோ அல்லது உங்களுக்கு விரும்பின மாதிரி மாற்றிக்கொள்ளும். அதாவது இப்படி திறக்கிறது. இனி மூவ் பண்ணும் குறியை அடித்து விட்டு இதை மூவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இருக்கும். மூடி பாருங்கள், கீழே எங்கே இருக்குது, மூடுவது திறக்கிறது. ஓகே, இந்த அனிமேஷனை கம்ப்யூட்டர் தானாகவே சாஃப்ட்வேர் தானாகவே கணக்கிக் கொள்ளும். இப்போ நாங்கள் சேவ் பண்ணுவோம். தமிழ் வெட்டு வைக்கிறேன். நாங்கள் செய்து பார்த்து வெட்டு. ஓகே, இனி கிரியேட் கேம். அதுக்கு கதவு என்று வைப்பேன். கதவு என்று சொல்லி வைக்கிறேன். ஓகே, இனி உங்கள் விளையாட்டை பார்ப்போம். ஃபினிஷ் கேம். கதவு முதலாவது. தூரச்சிடும் போது சரி, தொடர்ந்து மற்ற பகுதியில் பார்ப்போம்.